அண்ணன் செங்கோட்டையனுக்கு இளமையான வயசு தான். அதனால தான் 100 பேர் கூட இவரை தங்க வைக்கல. தனியாக கோவத்தூர் மாதிரி இவரை தனியாக எட்டு போய் பனையூர் பக்கத்தில் நீலாங்கரையில் எடுத்து போய் இவருக்குன்னு தனி வீடு, தனி கெஸ்ட் ஹவுஸ், சப்ளை சர்வீஸ் முதல் கொண்டு நடந்ததாக தான் நேற்று நைட்டு நடந்ததாக தான் கேள்வி. ஏன்னா இவரை யாருன்னா தள்ளி போயிடக்கூடாதுன்றதுக்கோசம் இவர் கூடிய இவருடைய பட்டாளங்கள் இல்லாமல் தனித்து இவர் தங்க வைக்கப்பட்டார். நேற்று இரவு இவர் எங்கே தங்கியிருந்தார்? அதை அவர் வெட்ட வெளிச்சமாக சொல்ல முடியுமா? அண்ணன் செங்கோட்டையனால சேகர்பாபோட போட்டார், சேகர்பாபோட இவர் பேசலன்னு சொல்ல முடியுமா? சேகர்பாபை மீட் பண்ணலன்னு சொல்ல முடியுமா? அண்ணன் முத்துசாமியை அவர் சந்திக்கவே இல்லை நிரூபிக்க முடியுமா? இவர்கிட்ட பேசலையா? ராஜேந்திர இது செந்தில் பாலாஜிட்ட இவர் பேசலையாம்மா? இன்றைக்கும் புரட்சித்த என்றும் மார்க்கண்டேன் தான் அவர். இன்றைக்கும் இளமையாக அவருக்கு வயசு நம்பர் தானே தவிர வர போது அதெல்லாம் குறை சொல்ல முடியல. என்றும் மார்க்கண்டேன் அப்படின்னா எதில் நீங்கள் சொல்ல வரீங்க? அரசியல் எல்லாத்துலேயும் அக்கா கோகுலேந்திராவுக்கு அக்கா வளர்மதிக்கெல்லாம் தெரியும் அவர் மார்க்கண்டேன்னா இல்லையா. நடிகர் பின்னாடி போனால் பல துணை நடிகைகள்லாம் கிடைப்பாங்க. இவர் அதில் வீக்கு அம்மாக்கே பலமுறை அம்மாக்கிட்டே இவரோட மனைவி ஒரு மகனே இதனால சொல்லி தானே மந்திரி படி எதனால் ட்ராப் பண்ணாங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஒருங்கிணைக்கணும்ல. எங்கள் தாவேக்கா கொண்டு வர அசைன்மெண்ட்டு தான் அண்ணன் செங்கோட்டையனுக்கு. அதில் விரைவில் அண்ணன் பண்டூட்டி ராமச்சந்திரனும் அண்ணன் வைத்தியலிங்கமும் தாவேக்காவுக்கு போக போகிறாங்க. உறுதியான நியூஸு, இறுதியான நியூஸு. அவர் 5ஆம் தேதி வரைக்கும் கூட, அவர் டிசம்பர் 15 வரைக்கும் கெடு வச்சாங்க. அது வரைக்கும் கூட வெயிட் பண்ண மாட்டாங்க. எங்கள் அம்மா படமும் எங்கள் தலைவர் படமும் இல்லை. அதனால தான் எனக்கு கலந்துக்கல. அதாவது எனக்கு மன வருத்தம் சொல்லி தானே இந்த கட்சி விட்டு வெளில போனேன். சும்மா நொண்டி சாக்கதானே இவங்களை சேர்க்கல அவங்கள சேர்க்கலன்னு. அந்த படம் இல்லைன்னு சொன்னல. இன்றைக்கி நீ போனதில் அந்த படம் ஏன் இல்லை? அந்த 5 பேருக்கு மட்டும் காசு கொடுக்க சொல்லுங்கள், எனக்கு எதுவும் காசு வேணாம். யாருக்கு? செம்மல்ல சொல்கிறாரு எனக்கு வேணான்னு. டிடிவி சார் என்ன தப்பு பண்ணார் தெரியுமா? அவர் எவ்வளோ பேர் லீடர் சீனியர். அவரோட ஜூனியரான பழனியப்பனை போய் பாருன்னார். ஒன்று எடப்பாடி கூட போகணும், அப்படி இல்லைன்னா நீ தாவேக்கா கூட வரணும். ஏதாவது ஒரு முடிவு. எடப்பாடி நீ கேட்குற பதவி நீ மண்டல பொறுப்பாளர் கட்டாலும் தரத்துக்கு எல்லாத்துக்கும் தயாராகிறான். நீ ஏன் அந்த வைத்தியலிங்கத்தை போட்டு ஜிம்மின்னுக்கிற? அவன் பிஜேபி தொங்கின்னுக்கிறான். ஒரு விஷயம் திரும்ப அழுத்தி சொல்கிறேன். சின்னமாக தான் பேசிகிட்டு இருக்கார் இபிஎஸ். விரைவில் சின்னம்மா தமிழ் மகன் உச்சனை எடுத்துட்டு அந்த அம்மா ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் அரசியல் விமர்சகர் ஆவின் வைத்தியநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய அஸ்திவாரமே சாய்ந்து விட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலான ஒரு முக்கியமான நபர் தாவேக்காவில் முக்கிய பொறுப்புல போடப்பட்டிருக்காங்க. 50 ஆண்டு காலம் அதிமுகவில் இருந்தவர். பல தடவை தொடர்ச்சியாக கோபிசெட்டிப்பாளையத்தில் சட்டமன்ற உறுப்பினராக 8 முறைக்கு மேல சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். ஒரு முறை மொத்தம் 9 முறை. செங்கோட்டையன் அவர்கள் இப்போ தாவேக்காவில், அதுவும் தாவேக்காவில் என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னா நிர்வாக குழுவுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். எப்படி பாக்குறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஒருங்கிணைக்கணும்ல. எங்கள் தாவேக்கா கொண்டு வர அசைன்மெண்ட்டு தான் அண்ணன் செங்கோட்டையனுக்கு. அதில் விரைவில் அண்ணன் பண்டூட்டி ராமச்சந்திரனும் அண்ணன் வைத்தியலிங்கமும் தாவேக்காவுக்கு போக போகிறாங்க. உறுதியான நியூஸு, இறுதியான நியூஸு. அவர் 5ஆம் தேதி வரைக்கும் கூட, அவர் டிசம்பர் 15 வரைக்கும் கெடு வச்சாங்க. அது வரைக்கும் கூட வெயிட் பண்ண மாட்டாங்க. அதுக்குள்ளேயே பயணங்கள் தொடரும். இல்லை, இப்போ செங்கோட்டையன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அனுபவம் அதிக அளவில் இருந்தாலும், 50 ஆண்டு கால அனுபவம் இருந்தாலும், அவருடைய வயதை நாம எடுத்துக்கிட்டோம்னா 78 வயசு அந்த நிலையில் இருக்காங்க. தாவேக்காவில் இருக்கக்கூடிய தலைமையில இருந்து அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் பிலோ 50 அப்படிங்கிற லெவலில் தான் இருக்காங்க. இவருடைய வருகை தாவேக்காவுக்கு ஏதாவது? செங்கோட்டையனுக்கு எப்பவுமே இளமையான, அண்ணன் செங்கோட்டையனுக்கு இளமையான வயசு தான். அதனால தான் 100 பேர் கூட இவரை தங்க வைக்கல. தனியாக கோவத்தூர் மாதிரி இவரை தனியாக எட்டு போய் பனையூர் பக்கத்தில் நீலாங்கரையில் எடுத்து போய் இவருக்குன்னு தனி வீடு, தனி கெஸ்ட் ஹவுஸ், சப்ளை சர்வீஸ் முதல் கொண்டு நடந்ததாக தான் நேற்று நைட்டு நடந்ததாக தான் கேள்வி. ஏன்னா இவரை யாருன்னா தள்ளி போயிடக்கூடாதுன்றதுக்கோசம் இவர் கூடிய இவருடைய பட்டாளங்கள் இல்லாமல் தனித்து இவர் தங்க வைக்கப்பட்டார் நேற்று இரவு. இல்ல, அதுதான் ஒரு கேள்வி உருவாது. இப்போ அதிமுகவில இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடிப்படை உறுப்பினர்கள் தூக்கி வெளியேற்றிட்டாங்க. அதிமுக பக்கம் செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் சேகர் பாபு அவர்கள் சந்திச்சு பேசினாங்க. அமைச்சர் சேகர் பாபு அதுக்கு முன்னாடியே முத்துசாமி அண்ணன் வீட்டில் வந்து பார்த்தாரு. ஈரோடு முத்துசாமி அண்ணன் வந்து அண்ணன் அமைச்சர் வந்து பார்த்தார், பேசினார். நம்மளுக்கு இருக்கிற பகைமையெல்லாம் மறந்தெல்லாம் தளபதி ஸ்டாலின் பேசினார். சபரேசன் மூலிமா அவர் கசின் நேரம் அனுப்பிச்சாங்க. அவர் வந்து பேசினார் செங்கோட்டை அண்ணன்கிட்ட. அண்ணன் சேகர் பாபு நேற்று காலையிலேயே வீட்டுக்கு வந்து பேசினார், அதிகாலையிலேயே.
இது ஃபோட்டோ இருக்கா, எவிடன்ஸ் இருக்காலாம் அண்ணனுக்கு இன்னைக்கு செங்கோட்டை அண்ணன் கேட்குறாரு. ஒரே ஒரு விஷயம் கூட செங்கோட்டை அண்ணன் கேட்க விரும்புகிறேன் நான். அதுவும் நம்மளுடைய ரியல் ஒன் நேயல் வாயிலாக, இவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து முதல் முறை பிரச்சனை பண்ணது எதுக்கோசம் பிரச்சனை பண்ணி வெளில வந்தார்? அண்ணன் எடப்பாடிக்கும் அவருக்கும் எங்கே கருத்து வேறுபாடு உருவாது? கரு எங்கே, அந்த முட்டை எங்கன்னு பார்த்தா அத்திக்கடவு அவிநாசி திட்டம் பாராட்டு விழா யாருக்கு நடக்குது? எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாராட்டு விழா நடக்குது. அந்த பாராட்டு விழாவில் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவரோட படம் இல்லை, என் தாய் புரட்சி தலைவரோட படம் இல்லை, ஜெயலலிதாவோட படம் இல்லைன்னு தானே வந்தாரு. இன்னைக்கு சேர்ந்த இடத்துல அந்த படம் 2 இருக்குதா? இல்ல விஜய் உங்களுக்கு கேள்வி புரியுதா இல்லையா? புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படம் இல்லை, அம்மாவை புரட்சி தலைவரோட அம்மா படம் இல்லை, அதனால் அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ளவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இல்ல அது அதிமுகவில் இருக்கும்போது இபிஎஸ் நான் எங்க இருந்தாலும் உன் தலைவி யாரு? நீ அதிமுகவுக்கு போ, இந்திரா காங்கிரஸ் போ, காங்கிரஸ் போ, எங்க வரணும் அதை பத்தி கேட்கல. இன்னைக்கு நீ விஜய் கிட்ட சொல்லும்போது ஒரே ஒரு டிமாண்ட் கோரிக்கை தானே வச்சிருக்கணும். தனியா பயணியூர் பங்களால தனியா இடம் கேட்டியல்ல, உனக்கு தனி பங்களா தனி ஆள் வேணும்னு கேட்டல உன் கூட இருக்கிறதுக்கு நைட்டுக்கு. இல்ல அதுதான் ஒரு கன்ஃபியூஸ். நான் கேட்கறதுக்கு தனி தாவறீங்க. அதுக்கு தனியாக 100 பேர் உன் தொண்டனோட தானே நீ தங்கியிருக்கணும். தொண்டை ஒரு பக்கம் நிற்கிறான், உன் போன் ஒரு இடத்துல இருக்குது, நீ ஒரு இடத்துல போய் நிற்கிற, என்ன அர்த்தம் அதுக்கு? இல்ல அதுதான் என்ன காரணம்? ஏன்னா எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் ஒரு மாற்று கட்சியில இணையும் போது அவர் கூட பயணித்தவர்கள் அவங்களோட தானே போய் இணைவாங்க, அவங்களோட தானே தங்கணும். நேற்று இரவு இவர் எங்க தங்கியிருந்தார்? அதை அவர் வெட்ட வெளிச்சமா சொல்ல முடியுமா? அண்ணன் செங்கோட்டையானல சேகர்பாபோட போட்டாரு, சேகர்பாபோட இவர் பேசலன்னு சொல்ல முடியுமா? சேகர்பாபை மீட் பண்ணலன்னு சொல்ல முடியுமா? அண்ணன் முத்துசாமி அவர் சந்திக்கவே இல்லைன்னு நிரூபிக்க முடியுமா? இவர்கிட்ட பேசலையா? ராஜேந்திர இது செந்தில் பாலாஜிட்ட இவர் பேசலையாமா? இல்ல இப்போ இப்படி திமுக அமைச்சர்கள் பல பேர் பேசியிருக்காங்க அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்கள் திமுக பக்கம் சாயலையா, அல்லது திமுக வந்து செங்கோட்டையனை தங்கள் பக்கம் வேண்டாம், இவர் வந்து வயசாயிருச்சு அப்படிங்கிற நிலையில புறக்கணிச்சாங்க சொல்ல முடியாது. அவர் இன்னைக்கும் புரட்சி என்றும் மார்க்கண்டேயன் தான். அவரு இன்னைக்கும் இளமையா, அவருக்கு வயசு நம்பர் தானே தவிர வர போது அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. என்றும் மார்க்கண்டேயன் அப்படின்னா எதுல நீங்க சொல்ல வரீங்க? அரசியல் எல்லாத்துலயும் அக்கா கோகுலேந்திராவுக்கு அக்கா வளர்மதிக்கெல்லாம் தெரியும் அவர் மார்க்கண்டேயனா இல்லையான்னு, அதனால விட்டுருங்க. ஆனால் அதே மாதிரி சத்யபாமா அம்மாவுக்கு தெரியும் அவர் மார்க்கண்டேயனா இல்லையான்னு. எதுக்கு நேற்று அவர் தனி பங்களால தங்க வச்சாங்க? இல்ல அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு இமாலய கேள்வியா இருந்துட்டு இருக்கு. நேற்று இரவு செங்கோட்டையான் தனி பங்களால எதுக்கு தங்கினார்? எதுக்கு இவர் அங்கே போனார்? இதுக்கு தான் போனார். நான் சொல்ல எல்லாரும் சொல்றாங்க. இவர் நடிகர் பின்னாடி போனா பல துணை நடிகைகள்லாம் கிடைப்பாங்க, இவர் அதில் வீக்கு, அம்மாக்கே பல முறை அம்மாக்கிட்டே இவரோட மனைவி ஒரு மகனே இதனால சொல்லி தானே மந்திரி படி எதனால டிராப் பண்ணாங்க? இப்போ என்ன கேட்கறேன், நீ ஒரு எதிர்கட்சி தலைவரா செங்கோட்டையானனை இந்நேரம் ஒரு எடப்பாடி டார்கெட் பண்ணிருக்கணுமா இல்லையா? அவரை பத்தி கேட்காதீங்க, கட்சி ஒரு நீக்கப்பட்டன, இதெல்லாம் ஒரு பதிலா? அன்னைக்கு என்ன சொன்னேன்? அங்கே அம்மா படமும் எங்கள் தலைவர் படமும் இல்லை, அதனால தான் எனக்கு கலந்துக்கல, அதனால எனக்கு மன வருத்தம் சொல்லி தானே இந்த கட்சி விட்டு வெளில போனேன். சும்மா நொண்டி சாக்க தானே இவங்களை சேர்க்கல அவங்கள சேர்க்கலன்னு. அந்த படம் இல்லைன்னு சொன்னல, இன்னைக்கு நீ போன இடத்துல அந்த படம் ஏன் இல்லை? அந்த படம் வை, இல்லை அங்கேயே ஒரு ஃபோட்டோவாவது அங்கே வச்சு மலை தூவி நீ போய் சேர வேண்டியது தானே. அவங்க வைக்கல, எப்போ எங்கள் அம்மா படமோ எங்கள் அப்பா புரட்சி தலைவர் படமோ வெய்யான்னு நீ சொல்ல வேண்டியது தானே. இல்லை விஜய் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை முன்னிலைப்படுத்திக்கிட்டு தானே அண்ணா அந்த நீ இந்த ஸ்டேஜில் இருந்தாரா? இல்லை நீ வச்சு ஐம்பெரும் தலைவர் காமராஜர் உள்பட இல்லை பெருந்தலைவர் அந்த இடத்துல புரட்சி தலைவர் படம் இருந்ததா? இல்லை அவங்க தான் வைக்க மறந்துட்டாங்க. நீ 2 படத்தை எடுத்து போய் வச்சு மழை தூவிருக்கலாமே சேரத்துக்கு முன்னாடி. இல்லை இன்னொரு கட்சியில் இணையக்கூடிய நிகழ்வுல அந்த கட்சி இணைஞ்சு பேட்டி கொடுக்குற இணையும் போது அந்த படம் வச்சு அது விஜய் எடுத்துருன்னு சொல்லுவாரா? புரட்சி தலைவர் படமும் புரட்சி தலைவர் படத்தையும் அங்கே நீ வச்சு மழை தூக்கிட்டு வந்து அவங்க கிட்ட சேர்ந்தா நீ சேராதன்னு சொல்லிடுவாரா? விஜய் தடுத்துருவாரா? அப்படி தடுக்கிறவரா நீ ஏன் அங்கே போற? அதுக்கு இந்த எடப்பாடி காலையிலே வந்துருக்கலாமே. இல்லை இப்போ இதில் கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு எதிர்கட்சி தலைவர் இன்னொரு அரசியல் பண்ணிருக்கோமா இல்லை எடப்பாடி? அன்னைக்கு எங்களை வந்து நட்டுக்கூட்டில் தண்ணி இன்னைக்கு போன இடத்துல அந்த படம் இருந்ததா? ஆனா இதே நேரத்தில் அதிமுக தரப்புல இருந்து மூத்த தலைவர்கள் ஒருவரான செம்மலை அவர்களை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் எடுத்தது தற்கொலை முடிவு அப்படின்னு விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. அவர் எடப்பாடி சொல்லியிருப்பார், எழுதி கொடுத்துருப்பாரு, அதை படிச்சிருப்பாரு, அதை விட்டுருங்க. அவர் செம்மலையே என்ன முடிவு எடுத்தாரு என்கிட்ட தெரியும். இந்த கட்சி பிரியும் போது செம்மலையை மறக்க முடியுமான்னு கேளுங்க. 6 எண்ணூல் உள்பட 6 பேர் வரோம். டிடி சார்கிட்ட பேசுங்கன்னு கலைராஜன் லைனில் வராரு. கலைராஜன் இன்னொரு லைனில் இருக்காரு, என்கிட்ட கொடுக்குறாரு. நான் மாவட்ட துணை செயலாளர், கழக துணை செயலாளர் தெஞ்சன்னைக்கு கலைராஜன் மாவட்ட செயலாளர். டிடி சார்கிட்ட நாங்கள் நெருக்கமாக அவர் உடனே என்கிட்ட கொடுக்குறாரு. டிடி சார்கிட்ட உடனே இந்த தகவல் பரிமாறப்படுது. இது மாதிரி 6 பேரோட வராங்க, அந்த 5 பேருக்கு மட்டும் காசு கொடுக்க சொல்லுங்கள், எனக்கு எதுவும் காசு வேணாம். யாருக்கு? செம்மலை சொல்கிறாரு எனக்கு வேணான்னு.
டிடி சார் என்ன தப்பு பண்ணார் தெரியுமா? அவர் எவ்வளோ பேர் லீடர் சீனியரு, அவரோட ஜூனியரான பழனியப்பனை போய் பாருன்னார். இல்லைன்னா நீங்கள் 6 பேரோட செம்மலை அமமுகவில் வந்து சேர்ந்துருப்பார். இது தெரியாத செம்மலை பேசுறதுலாம் ஒரு பேச்சுட்டு எடுத்துக்கிட்டீங்க. இல்ல செம்மலை அவர்களுடைய செம்மலையே அந்த கட்சி தாவறதுக்கு ரெடியா இருந்தார். டிடிவி பழனியப்பனை போய் பார்க்க சொல்லு, தருமபுரி பழனியப்பனை போய் முன்னாள் அமைச்சரை போய் பார்க்க சொல்லு, செம்மலையை போய் சொன்னது அவரால் ஏற்றுக்க முடியல. இல்லைன்னா அவர் 6 பேரோட அன்னைக்கு வந்திருப்பார் சேலம் மாவட்ட சட்டமன்ற உறுப்பினரோட. இப்ப செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால இணைஞ்ச நிகழ்வை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து பர்சனலாக பேசி ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவில் வந்து புரட்சி தலைவர் கூட 50 ஆண்டு காலம் பயணித்தவர், புரட்சி தலைவருக்கு நம்பிக்கையாக இருந்தவர், இளம் வயதிலேயே புரட்சி தலைவர், அதாவது ஒரு தலைவர், ஒரு தாவேக்காங்கிற கட்சியுடைய தலைவர் செங்கோட்டையன் அவர்களுடைய இணைவு குறித்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு வீடியோ வெளியிடுகிறாருன்னா எப்படி? என்ன இந்த ஷூட்டிங், அது டப்பிங் ஷூட்டிங். அப்படியே இந்த 4 வரி கூட உன் தலைவனால பேச முடியாது பக்கத்தில் நின்றுட்டு. இல்ல அதான் ஒரு கேள்வி உருவாது. இல்ல அவர் உன்னால உனக்கு அந்த ஒரு 4 வரிக்கிற சுயமா பேச தெரியாது, இல்லை எழுதி வச்சுன்னு கூட படி. அது எதுக்கு டப்பிங் ஷூட்டிங் நடத்துறீங்க? கட் பண்ணு, எடிட் பண்ணு, இதெல்லாம் என்ன 4 வரி? இந்த 4 வரி உனக்கு ஒரு சொல்றதுக்கு ஒரு தலைமைக்கு தெரியாதா? இவ்வளோ நாள் தான் தலைமை தான் தற்கொலையாக இருந்தது. இப்போ தான் பெரிய தலைவர் போய் சேர்ந்துருக்காரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சியின் மூத்திய தூண். இந்த தூண் சொல்ல தெரியாது அந்த 4 வரி படியான்னு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு தலைவராக இருந்தாலும், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், எம்எல்ஏ இருக்கட்டும், ஏன் ஒரு மாட்டு கட்சியில முக்கியமான பதவியில் இருந்தவங்களாக இருக்கட்டும், ஒரு கட்சியில இன்னொரு கட்சியில போய் இணையும் போது அவர் இணையக்கூடிய நிகழ்விலேயே அவர் கூட செல்லக்கூடிய எல்லாருமே அந்த கட்சியில இணைவாங்க. ஆனா இந்த செங்கோட்டையன் இணைஞ்சதை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் வந்து ஃபர்ஸ்ட் இணைஞ்சிட்டாங்க, மற்றவர்கள் எல்லாம் இனி இணைவாங்க அப்படிங்கிற தகவல். பேர் நீ அவரோட சேர்ந்து கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்து 100 பேர் இணைஞ்சிருக்காங்களே ஒன்றிய செயலாளர். அதுக்கு மேல ஒரு தலைவர் பொண்ணாட போட்டு லிமிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஈரோடுலேயோ இல்லை கோபிச்செட்டிப்பாளையத்தில் மிகப்பெரிய மாநாடு நடக்க போகுது. அந்த இடத்துல மிகப்பெரிய தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து அங்கே எழுச்சியாக இணைவாங்க. இது வந்து ஒரு தலைவர் இணையும் போது அத்தனை பேரையும் அவர் சால்வை போட்டு இதை போத்தி கொடுக்கறதுக்கு சாதாரண முடியாது தான். அதே நேரத்தில் வந்து அதில் வந்த முக்கியமான நபர்களுக்காவது அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. சத்யபாமாவை பொறுத்த வரைக்கும் கொடுத்தாரு. சத்யபாமாவுக்கு சால்வை போட்டாரு. சத்யபாபு இல்லாமல் செங்கோட்டை அண்ணன், செங்கோட்டை அண்ணன் சத்யபாபு இல்லை கட்சியில் அதிமுக எல்லாருக்கும் தெரியுமே. ஆனால் சத்யபாமா அவர்களுக்கு எந்த விதமான ஒரு பதவியும் தாவேக்காவில் கொடுத்ததாக செய்திகள் எதுவும் இல்லையே. ஈவினிங் அறிவிப்பாங்க. நீங்கள் மாலை அறிவிக்கிறாங்க. பதவி இதெல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. அவர் ஒரு இதோட முக்கியமான விஷயம், அண்ணன் வைத்தியலிங்கம் போக போகிறாரு. எடப்பாடி சொல்கிறேன், இப்போது தடுத்து நிறுத்தி எல்லாரையும் சேர்த்து அரவணைச்சு அரசியல் பண்ணியா? இப்போ என்ன பண்ணுறாரு எடப்பாடி? சசிகலா மாவட்டம் பேசினுக்கிறாரு. யார்கிட்ட? சசிகலா அம்மையாரிடம். இது வரைக்கும் 3 வாட்டி பேசிட்டாரு. அதாவது செங்கோட்டையன் தாவேக்கான பிறகு சசிகலாமாவே நம்ம கூப்பிட்டுக்கலாம். கண்கட்ட பிறகு சூரியன் நம்ம ஏன் அது செங்கோட்டையா இருக்கும்போது அதுதானே சொன்னார், எல்லாரையும் ஒன்று சேருன்னு சொன்னார். நீ கூப்பிட்டு வந்தால் எல்லாரும் ஒன்றா இருந்திருப்பாங்களே. இப்போ அவசரமாக போய் சசிகலா மாட்ட பேசுறாரு. அதுக்குள்ள அண்ணன் கிளம்பிட்டாரு. யாரு? செங்கோட்டையன். இல்லை, அவர் போயிட்டாரு. இப்போ அடுத்து வைத்தியலிங்கம் போறாரு. இவருக்கு வடக்கு இப்போ மேற்கு மாவட்ட பொறுப்பாளர்னா வைத்தியலிங்கம் டெல்டா மாவட்ட பொறுப்பாளர் தாவேக்கால. ஆனால் பெண்டுட்டியார் அவர் கிளம்பிட்டார். ஏற்கனவே தயாராக இருக்கார் அவர். இப்போ ஆனால் ஓபிஎஸ் போவாரா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா அது சிறந்த பிஜேபியோட சிறந்த அடிமை. அது அந்த அடிமை இருக்குது பாரு, அது அடிமையாக இருந்தால் பரவாயில்ல. சொத்து இதுக்கு எல்லாரையும் அடிமைப்படுத்தி எல்லாரோட வாழ்க்கையில விளையாடுது அந்த ஓபிஎஸ். அது எடப்பாடி அந்த ஓபிஎஸ்ஸை சேர்க்கக்கூடாதுன்றதுல கரெக்டாக சொல்கிறாப்புல. இவங்களாம் கூட எதிரி பரவாயில்ல சேர்த்துக்கலாம், அந்த துரோகியை சேர்க்கக்கூடாதுன்னு ஒரு துரோகி இன்னொரு துரோகியை பார்த்து சொல்கிறாங்கன்னா அது ஓபிஎஸ் தான். ஆனா இப்ப வைத்தியலிங்கம் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் நினைச்சுக்கிட்டா நான் அதிமுக இணைய தயார். அதெல்லாம் காலையில நான் பேசிட்டு அதெல்லாம் தாளை கைட்டு விட்டுவான்னு சொல்லிட்டேன். அந்த ஒரு பெரிய பச்சோந்தி துரோகி. அந்த பின்னாடி நீன்னா நாங்களே. ஆனா வைத்தியலிங்கத்தை இணைப்பதற்கு இபிஎஸ் வந்து சம்மதம் தெரிவிச்சிட்டாரு. அதுதான் இன்னைக்கு முடிவு எடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நான் 5ஆம் தேதினார்ல, நீ 5ஆம் தேதி வரைக்கும் காத்திருக்காதியா? ட்ரெயின்லாம் போயிடுச்சியா? கடைசி ட்ரெயின் நிற்கிதியா? ஒன்று எடப்பாடி கூட போகணும், அப்படி இல்லைன்னா நீ தாவேக்கா கூட வரணும். ஏதாவது ஒரு முடிவு. எடப்பாடி நீ கேட்குற பதவி நீ தென்மண்டல பொறுப்பாளர் கட்டாலும் தரத்துக்கு எல்லாத்துக்கும் தயாராகிறான். நீ ஏன் அந்த வைத்தியலிங்கத்தை போட்டு ஜிம்மின்னுக்கிற? அவன் பிஜேபி தொங்கின்னுக்கிறான். யார் அந்த வைத்தியலிங்கம்? ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அவன் தான் பிஜேபி தொங்குறான் அந்த பன்னீர்செல்வம். நீ ஏன் அவனை தொங்குற? வைத்தியலிங்கம் அப்போ அதாவது தன்னலமற்ற ஒரு தலைவர். யாரு? வைத்தியலிங்கம் அண்ணன். ஒரு இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் நம்ம அதிமுக ஒருத்தர் சொல்லணும், நம்ம வைத்தியலிங்கத்தை சொல்லலாம். ஸ்டேடியா ஸ்டெபன் அனுப்பாரு. அவருக்கு பிரச்சனையே எடப்பாடி இல்லை. யாருக்கு? அண்ணன் வைத்தியலிங்கத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். எடப்பாடி பிரச்சனை வேலுமணி. வேலுமணி வந்து தம்மாத்துண்டு பையன். அவரை கம்பேர் பண்ணது கட்சியில் அந்த பையன் தம்மாத்துண்டு பையன் இந்த இவர் மாவட்டத்தில் டெல்டா மாவட்டத்தில் ஒருத்தநாட்டை வந்து அரசியல் பண்ணுறான். இவருக்கு எதிராக அரசியல் பண்ணுறான். இதை எடப்பாடி கண்டிக்கலை, தண்டிக்கலை. இதுதான் எடப்பாடி மேலே கோவம். யாருக்கு?
வைத்தியலிங்கம் வைத்தியலிங்கம் அண்ணன் வந்து ஆரம்பத்திலிருந்து ஓபிஎஸ் ஆதரவாளர் இல்லை, எடப்பாடி அண்ணனுடைய ஆதரவாளர். கேபி முன்சாமி தான் ஓபிஎஸ் ஆதரவாளர். இந்த பச்சந்தி கேபி முன்சாமி அங்கே தாவிட்டான். ஆனால் இவர் வந்து அவர் அங்கே தன்மானத்தை டச் பண்ண ஏற்றுக்க மாட்டார் அண்ணா வைத்தியலிங்கம். ஒரு விஷயம் திரும்ப திரும்ப அழுத்தி சொல்கிறேன், சின்னமாக தான் ஓபிஎஸ் பேசிட்டு இருக்காரு. ஓபிஎஸ் இபிஎஸ் விரைவில் சின்னம்மா எடப்பாடி தலைமையிலான அதிமுக அவைத்தலைவராக தமிழ் மகன் உசேனை எடுத்துட்டு அந்த அம்மாவை அவைத்தலைவராக போட போகிறோம். இதுதான் இன்னைக்கு கடைசியாக கிடைச்சிற நியூஸ். இதை சரி பண்ணி செங்கோட்டையினுடைய இதை வந்து இது பண்ணணும்னு பார்க்குறாங்க. அப்படிலாம் வந்து முக்குளத்தூர் வந்து எடப்பாடி கூட அந்த அம்மா சின்னம்மா சேர்ந்தா கூட முக்குளத்தூர் ஓட்டு எடப்பாடி சேருமானா சேராது. ஆனால் அந்த அளவுக்கு எதிர்ப்பாக இருக்கிறாங்க. இது வைத்தியலிங்கம் அண்ணனுக்கு நல்லா தெரியும். வைத்தியலிங்கம் அவர்களும் அதிமுக பக்கம் வந்தா டெல்டா மாவட்டங்களில் முக்குளத்தூர் ஓட்டை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி அந்த மாதிரி அந்த இது தாண்டிட்டாங்க, ரொம்ப தூரம் ஓடி வந்துட்டாங்க எடப்பாடிக்கு எதிராக வந்த முக்குளத்தூர். இனிமேல் முக்குளத்தூருக்கு வைத்தியலிங்கம் வந்தாலும் சரி, ஓபிஎஸ் வந்தாலும் சரி, அண்ணன் டிடிவி வந்தாலும் சரி, யாரும் எடப்பாடி இருக்கிற தலைமைக்கு ஓட்டு போட மாட்டான். எடப்பாடி தலைமை பகுதியிலேருந்து இறங்கினா தான் ஓட்டு போடுவான். ஜெல்லாவாதுன்னு சொல்ல வரேன். அதனால் அவங்க தாவாக்காக்க போகிறது முடிவு எடுத்துட்டாங்க. யார் பண்டுட்டி யாரும் அண்ணன் வைத்தியலிங்கமா ஓபிஎஸ் வந்தால் வரட்டும், வராட்டினா போட்டு பிஜேபி போய் தோங்கட்டம்னு விட்டுருவான். பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கங்க.